நம்ம இன்றைக்கி சூப்பராக சுவையாக ஒரு கத்திரிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வடித்து வச்சிட்டோம். சாதம் சூடாக ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்களே பெருஞ்சீரகம், அது அப்புறமா மிளகு, பெருங்காயம், இது மூணும் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு அதில் மிளகாத்தூள்லாம் போட்டு சாதம் எப்படி கலருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வறுத்த பொடியெல்லாம் நம்ம வறுத்த பண்ணலைங்களா, அது எல்லாத்தையுமே பொடி பண்ணி வந்தாச்சு. பாருங்கள், சாதம் வடிச்சிட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு மட்டும்தான் போடுறேன் இதில், ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிட்டோம். அதுலேயே நல்லாயிருக்கும் வாசனை. கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. பாருங்கள், இவ்வளோ ஸ்லைஸாக போட்டிருக்கேன். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே எண்ணெயிலே வதக்கிடுறோம். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதும் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மிளகாய் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம், மல்லிப்பொடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்றவங்க எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நான் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதுல இந்த தக்காளி வெங்காயம் கூடவே இதுவும் வதங்க போகுது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வதங்கிட்டுருக்கு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் செம்ம வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வத்த குழம்பு சாப்பிட்றல, அதோட ஒரு லைட்டாக இதில் கொஞ்சம் இருக்கும். நான் நார்மலாக கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறவங்க நல்லெண்ணெய் போட்டு செய்யலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கல, அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு இப்போ கிளற போடும். பொடி போட்டாலே வாசனை நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் வாசனை செம்மையாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். பாருங்க, சாதம் சூப்பராக கிளறிட்டேன். அது செல்லு கொஞ்சம் லைட் இருக்கிறதால ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மசாலாலாம் நல்லாவே போட்டிருக்கேன். செம்ம வாசனை தான் செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி ஆச்சு. ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சாதம். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறவிட்டோம்னா அந்த வாசனை, அந்த மசாலாவோடலாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா போடணும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.